வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 19,423 நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அதில் பிரேக் பண்ண முடியல. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் டவுன் கொடுத்தாலும் மேல் நோக்கி போகாத வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ். ஒரு நாள் நிஃப்டி சைடுவேஸாக இருந்தால் பேங்க் நிஃப்டி ஒரு நாள் சைடுவேஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி சைடுவேஸ், ஃபுல் சைடுவேஸ். நிஃப்டி வந்து 35 பாயிண்ட் ப்ளஸும் பேங்க் நிஃப்டி வந்து 80 பாயிண்ட் மைனஸும் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிளாக் கலர் லைன் போடணும். இதை பிரேக் பண்ணால் வந்து டவுன் இருக்கும். ஆனால் இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த பிளாக் பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் இந்த எல்லோ ஜோன் கூட வர முடியல மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேட்டர்ன் வந்து புல்லிஸ்க்கான செட்டப் தான். ஆனால் இன்றைக்கெல்லாம் நான் நேற்றே எதிர்பார்த்தோம் பெரிய புல்லிஸ், அது இன்றைக்கி எதிர்பார்த்தோம். ஆனால் இனிமேல் எப்படி நடக்குன்னு தெரியல. இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹேங்கிங் மேன். இப்போ கண்டினியூ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே ஒரு டோஜி, இல்லைன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், இல்லைன்னா ஒரு ஹேங்கிங் மேன். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் ஓப்பனிங் தான் நல்லா இருக்க ஒழிஞ்சு, மற்றபடி இன்ட்ராடே பையரை வந்து சம்பாதிக்கிறதுக்கான செட்டப்பே இல்லை. இன்ட்ராடே மூவ்மெண்ட் சுத்தமாகவே இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் லாஸ் பண்ணி எடுத்துறேன். வழக்கமாக போகிற ப்ளூ கலர் மட்டும் டே ஹைலையும் லோலையும் மார்க் பண்ணியிருக்கேன். டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 19,463, லோன் பார்த்தீங்கன்னா 19,400. இந்த 60 பாயிண்ட் தான். அதுலேயும் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த இடம் இதுக்கு இந்த ஆண்டு ஒரு பிரேக் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 19,445க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் செஞ்சு ஒரு 15 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 19,420 to 400 20 பாயிண்ட் ஒரு புட் ஆப்ஷன் வாய்ப்பு இருந்துச்சு. இதோட மார்க்கெட்டை பொறுத்தவரை சுத்தமாக எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆப்ஷன் பையர் இருக்கா செட்டப். ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட். எப்பவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவென்ட் ட்ரேட் இல்லைனாலே எஸ்எல் தான் ஹிட் ஆகும். பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, சைடுவேஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் இப்பயும் சொல்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ இந்த எல்லோ ஜோன் மட்டும் மார்க்கெட் இடத்த மாற்றி இந்த டேயோட லோவில் வச்சுட்டேன். இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறதுன வாய்ப்பு தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகிற வாய்ப்பு இருக்குது. மேலே எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல தெரியல. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேட்டர்ன் வந்து புல்லிஸ் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஃபுல் சைடுவேஸாக தான் இருக்குது. ஒரு நாள் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் ஒரு நாள் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி மாற்றி தான் நடக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்றும் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஃபால் ஆகிறதோட வாய்ப்பு தான் தெரியுது. ஒரு கேப் அப் தான் கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இல்லைன்னா ஒரு சைடுவேஸ் இல்லைன்னா டவுன். இது ரெண்டுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாலு லெவல்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் 19,370 இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னையோட லோ 19,401 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை கேப் அப் இருந்து 5 மினிட்ஸ் மேலே பிரேக் அவுட் இருந்தால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரினா இந்த 19,530 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெரி புல்லிஸ்னு எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த 1 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இல்லைனா இன்னையோட டே லோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை டேவோட லோவை பிரேக் பண்ணால் நேற்றோட லோ 19,330 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டே பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு புல்லிஸ் கொடுத்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து பேரிஸ் ஆகிடுது. பேங்க் நிஃப்டி பேரிஸ் கொடுத்தா நிஃப்டி புல்லிஸ் ஆகிடுது. இதனால தான் மார்க்கெட் வந்து ஒன்று பின்னிக்கிட்டு மேலேயும் போகல கீழே முடியாமல் மார்க்கெட் வந்து ஃபுல் சைடுவேஸாகவே இருக்குது. ஆனால் மார்க்கெட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதான செட்டப் இருக்குது. அதனால தான் நான் திருப்பி 2 நாளாக வந்து பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்க மாதிரி தெரியல. இன்னையோட ட்ரேடை பொறுத்தளவுக்கு குழப்பமாக தான் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். கேப் அப் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் டவுன் இல்லைன்னா சைடுவேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நேற்றோட டேயோட ஹையே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து டேயோட ஹையை பிரேக் பண்ணி நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணல. ஒருவேளை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு நடந்திருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியால் டேயோட ஹையோட பிரேக் பண்ண முடியாதனால தான் இன்றைக்கி இந்த மார்க்கெட் சைட்வேஸ் ஆனதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி தான் முக்கியமாக காரணமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி வரது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் நேற்றோட லோ வரைக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வரும்னு சொல்லலை, வந்தால் ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் அது வரைக்கும் இறங்குன்னு சொல்லவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிற செட்டப் தான் இருக்குது. என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகணும்னு தான் நேற்று வீட்டில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மாற்றமாக சொல்கிறோம். மார்க்கெட் இன்னையோட லெவல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹேங்கிங் மேன், இன்றைக்கும் ஒரு ஹேங்கிங் மேன் தான், அதுக்கு முந்தான ஒரு ஹேங்கிங் மேன் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையர்ஸ் இருக்காங்க, பை பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க, ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. சரி, நாளைக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன், பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுறேன். இப்போ டேவோட ஹையில் நேற்றோட ஹை தான் இன்றைக்கி ஹையாக இருக்குது. லோவை பொறுத்தளவுக்கு இடம் மாறி இருக்கு கொஞ்சம் வந்து. இப்போ இந்த எல்லோ ஜோனை மட்டும் இடத்த மாற்றிடுவோம். இன்னையோட டேவோட லோவில் வச்சுருக்கேன். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அதில் ரீடெஸ்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு மேலே போணுச்சு. திருப்பி இதே ஜோனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்தால் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்பயும் புல்லிஷ் மோடில் தான் இருக்குது, இன்னும் ஒரு பேரிஸ் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 43,200 இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப்னு சொல்லலாம். மார்க்கெட்டை பார்த்தா 43,800 நேற்று இன்றைக்கி போன ஹை, 2 ஹையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் வியூ வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நடந்த ஒரு ட்ரேட், இந்த ஜோன் மட்டும்தான் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும், 9:15 to 10 9:15 to 3/4 மணி நேரம் மட்டும்தான் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி பை பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. நாளைய பொறுத்தவரைக்கும் ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரோஸ் கலர் சேனல் போட்டிருக்கோம், அது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை அந்த சேனலை பிரேக் பண்ண கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மிடில் ஒரு லெவல்ஸ் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. 43,280 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஒரு வேளை இந்த அந்த ரோஸ் கலருக்கு வராமல் இந்த இடத்துல விட பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே நோக்கி போகலாம். ஒன்று இறங்கி 43,280 மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை கேப் அப் இருந்து மார்க்கெட் வந்து 43,800 மேலே நீங்கள் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். 44,190 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளே இன்றைக்கி இருந்த மாதிரியே ஒரு சைடு வேஸ் இருந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும், இல்லை டவுன் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 43,280 இந்த ரேஞ்சிலேருந்து 43,280 மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண மட்டும் டவுன் எடுத்துக்கலாம். இதுக்கு இடையிலலாம் சைடு வேஸ் தான் சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஜோனில் இருந்தால் ட்ரேட் பண்ணுறது செட்டப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 43,800 மேலே இருந்தால் பை பண்ணலாம். இதுக்கு இடையில எந்த ஜோனில் இருந்தாலும் மார்க்கெட்டை பையர்ஸ்க்கான செட்டப்பான இடமே கிடையாது இந்த இடம்லாம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்து 43,800 மேலே இருந்தால் பையர்ஸ் வந்து பை பண்ணலாம். கால் சைடு மட்டும் இருக்கலாம். புட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். 43,000 பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம புட் சைடு போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.